அவன் அங்கங்க கையேந்தி பிச்சை எடுத்து அந்த ரேஞ்சில் தான் ஓட்டுக்காக மக்கள் காலில் விழுவாங்க தெரியுமா? எங்க தலைவன் அப்படி கிடையாது. புரியுதுங்களா? ஒரே ஒரு கிஸ்ஸு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நயன்தாரா வந்து கிஸ் அடிச்சா கூட அவ்வளோ கூட்டம் வரும் சார். நான் என் தலைவனை பற்றி பேசிட்டு இருக்கிறப்ப எதுக்குங்க நயன்தாரா பற்றி பேசுறீங்க? இல்லை சொல்கிறேன் சார், அவர் படங்களை நீ பார்த்துக்க மாட்டீங்க. நீங்க அஜித் ரசிகருங்க, நீங்க அஜித் ரசிகர், விஜய் ரசிகரா கிடையாது. விஜய் ரசிகர்னா என்ன இப்படி பேசிட்டு இருக்க இப்படி கொஸ்டின் பண்ண மாட்டான். விஜய்க்கு சொம்பு தூக்கணுங்கிறீங்களா? அப்படி சொம்பு தூக்கணுமா? ஒருவேளை கூட்டணிக்கு ஏதாவது துண்டு போறீங்களா? அப்படி எங்க காலத்துல இல்லையங்க, அவங்க காணா போயிட்டாங்க. காணா போன ஒரு கட்சியே இப்படிங்க எனத்தி வச்சு பேச முடியுமாங்க? என்னங்க எப்படி செத்தான் 41 பேர்? நான் வந்து ஒரு ரைமிங்ல சைலண்ட் வயலண்ட் சொன்னா வயலண்ட்னு சொல்லி 41 பேர் செத்தாங்க சொல்லிட்டு இருக்கீங்க. என்னங்க அதோட உண்மை ரகசியம் உங்களுக்கு தெரியுமாங்க? பில்லி சூனிய ஆவி ஏவல் வச்சு ஏவி விட்டு நடத்திட்டாங்க. சும்மா கடுப்பேத்தாங்க. செங்கோட்டையன் புத்தி தான் விஜய்க்கு வருங்கிறீங்க, அதானே? ஏங்க அவர்கிட்ட போய் நாங்க சேர்ந்தோமா? அவர் தானே எங்கள்கிட்ட வந்து சேராரு. அப்ப எங்க புத்தி தானே வரும். இப்போ ஓபிஎஸ் வர போறாரு. அப்படி அது உள்ளார டீல்லாம் இங்க நடந்துட்டு இருக்குதுங்க. இப்போ திமுக இருந்து ஒரு ஆள் கலைஞர் போட்டோட வந்தா சேர்த்துக்குவீங்க. ஏங்க கலைஞரே வந்தா சேர்த்துப்போங்கிறேன். அப்புறம் என்னத்த தலைவர் அவன் வாங்குறீங்க? ஏங்க ஆதவர்ஜுனா சொல்றாங்க, நீங்க வேற. அந்த ஆளு வந்து மண்டையில ஏத்துறான், அதனால அந்த ஆளுக்கு பேப்பர் தேவையில்லைங்கிற கண்டிஷன் ஆகி போயிருது. அதான் மாத்தி படிக்கிறாரா? அப்படி அடுத்த டிவிக்கு வந்து கொள்ளையடிக்கலான்னு பாக்குறீங்களா? அப்படி பெரியார் பேரை சொல்லி அந்த அன்பு முகத்தை பாருங்க. அந்த விஜய் அப்படிங்கிறதுக்கு பின்னால இருக்கிற அந்த கருணை உள்ளத்தை பாருங்க. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தாவேக்கு ஆதரவாளர் திரு நந்தவனம் நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். என்ன சார் வணக்கமே பெருசா போடுறீங்க? திரு விஜய் அவர்கள் களத்துல இல்லாதவங்களை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. அதிமுக பத்தி தானே? எப்படி சார் புரியுதுங்களா? ஒன் அண்ட் ஒன்லி டிவிகே டிஎம்கே, மற்றது எல்லாமே எதிர்கட்சியா இருக்கு அதிமுக. ஏங்க எதிர்கட்சி அவங்களா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எதிர்கட்சி அதிமுக இல்ல கிடையாதுங்க. அவங்களா சொல்லிட்டு இருந்தா அது ஒரு கட்சியாங்க? அதெல்லாம் கட்சியா? அந்த கட்சிக்குள்ளார இருக்கிறவனே எங்கெங்கே ஓடி போறாங்க தெரியுமா? ஓடுறதுக்கு இடம் இல்லாம தான் ஒருத்தரே எங்கள்கிட்ட வந்து ஓடி அண்டி இருக்காரு. அவரே இப்ப பாவம் எப்படியாவது தலைவரை நைஸ் பண்ணணும்னு சொல்லி செங்கோல் கொடுத்து நைஸ் பண்ணியிருக்காரு. ஆமா, அந்த செங்கோல்லாம் வாங்கி வச்சு நாங்க என்ன அப்படியே இது பண்ணிட போறோமா? கொண்டு போய் ஒரு மூலையில தூக்கி போட்டோம்னா அப்படியே கிடக்க போகுது. ஏற்கனவே ஜெயலலிதா கிட்ட கொடுத்த செங்கோல், ஜெயலலிதா இவங்கள்ட்ட கொடுத்த செங்கோல் எங்க இருக்கு? எவனாவது கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? அது எந்த மூலையில கிடக்குன்னு தெரியுமா? செங்கோல் கொடுக்குறாங்க. செங்கோல் கொடுத்துட்டா நாங்க மயங்கிடுவோமா? சும்மா அது மாதிரிலாம் எங்களால் மயக்க முடியாது. புரியுதுங்களா? எங்களெல்லாம் அப்படியெல்லாம் மயக்க முடியாது. வேற எப்படி மயக்கலாம்? வேற எப்படி மயக்கலாமா? இல்ல சமீபத்துல ஏதோ திரிஷா விஜயும் தனி விமானத்தில் போனாங்க கோவாவுக்கு, அப்பெல்லாம் ஒரு நியூஸ் வந்துச்சு. நீங்க மயக்கிறத பத்திங்கிறதுக்கு த்ரிஷா கூட விமானத்தில் போக நியூஸ் வந்துச்சு. அதெல்லாம் உண்மையா பொய்யா சார்? எப்படி சார்? இல்லைங்க, மயக்கிறத பத்தி பேச நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? நீங்க மயக்கணும் அப்படிங்கிறதுக்கு த்ரிஷா விமானம் அப்படிலாம் எதுக்கு? புரியல. நீங்க பேசுறது புரியுதுங்களா? டபுள் மீனிங்கா பேசுறீங்க. ரொம்ப தவறான ஒரு கண்ணோட்டமா நீங்க பாக்குறீங்க. தலைவன் போனது எவனாவது தெரியுமா? நிரூபிக்கப்படுமா? நியூஸ் வந்திருக்கா சார்? நான் தான் சொல்றேன்ல, இவனுங்க கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனீங்களா இல்லையா தனி விமானம்? ஏங்க அது அப்ப போனதுங்க, பழைய கதை. இப்ப நேத்து முந்தா நாள் போனது, அதனாலதான் தள்ளி வச்சாருன்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க. 14ஆம் தேதி மீட்டிங், ஏண்டா 18ஆம் தேதி மாத்தினாரு தெரியுமா? த்ரிஷா கூட அங்க போனதுனாலதான் அப்படின்ட்டாங்க. கம்ப்ளைண்ட் பேலுங்க. அது உண்மைதானா சார்? எப்படி இல்ல பொருளியா? உண்மைதானா? உங்க தலைவர் த்ரிஷாவோட போனது உண்மைதானா கேட்கிறேன். ஏங்க விஜய் மேல சத்தியமா இல்லங்க. ஆமா, நான் அம்மா மேல சத்தியமா கடவுள் மேல சத்தியமா சொல்றேன். விஜய்க்கு மேல வேற எதுவுமே கிடையாது. அம்மாவும் கிடையாது, கடவுள். விஜய் மேல சத்தியமா கிடையாதுங்க. சொல்றேன், இதுக்கு மேல எவங்க சொல்லுவான்? அப்புறம் அப்படி ஒரு பொருளை கிளப்புறாங்க. நான் தான் ஆரம்பத்துல சொல்றேன், எதிர்கட்சி உள்ளார பூந்து எங்களோட வளர்ச்சி இருக்குல்ல, புரியுங்களா? எவனாவது கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு கூட்டத்தை ஒரு வருஷத்துக்குள்ளார எவனாவது பார்க்க முடியுதா? விஜயகாந்த் கூட்டினாரு. விஜயகாந்த் கூட்டினாரு. ஆமா, கேப்டன் விஜயகாந்த் கூட்டினார்ல கூட்டம். ஏங்க அவருக்கு கூட்டினதெல்லாம் கூட்டம்லாம், அதுக்கெல்லாம் கூட்டங்கிற கணக்கிலே வைக்காதீங்க. ஓ புரியுதுங்களா? விஜய் கூட்டினா மட்டும் தான் அது கூட்டம். பார்த்தீங்கல்ல, கூட்டங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்காம இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை காவாலித்தனமா இருக்கணுங்கிறிய. காவாலித்தனமா? அதான் கண்ட்ரோல் இல்லாத கூட்டம் அப்படி சொன்னீங்கல்ல, அதான் கேட்டேன். காவாலித்தனமா இருக்கணும். கம்பத்தில் ஏறினா முத்தம் கொடுத்தா இறங்குன்னு சொல்லணும். போலீஸ்கார யாராவது போய் தடுத்தா கூட அவருக்கு வந்து அவரை வந்து டிஸ் பண்ணணும். நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏங்க நான் மீண்டும் புரியுதுங்களா? அதெல்லாம் அப்ப நடந்ததெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி எப்ப எதுவும் மாத்தியாச்சு. டோட்டலா மாத்திட்டோம். மாறிட்டாங்களா? அப்படி சார் மாறினதுங்க. இப்ப பாத்தீங்களா? பார்த்தானே, எத்தனையோ பேர் ஏறுவாங்க. ஆனா ஒரே ஒருத்தன் கூட எதிர்கட்சி ஆளுன்னு சொல்றேன்.
யாரும் அந்த மாதிரி சம்பவமே நடத்தலை. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணி எல்லாமே நடந்தது அப்படிங்கிற கண்டிஷன் தான். உடனே இதெல்லாம் செங்கோட்டையன் தான் பிளான் பண்ணி நடத்தி விட்டார் அப்படிங்கலாம் கிடையாது. தலைவரோட வார்த்தைக்கு செங்கோட்டையன் கட்டுப்பட்டு இப்படியெல்லாம் நடக்கணுங்கிற மூமெண்ட்டு தலைவர் வந்து செங்கோட்டையன் சொன்னோனையும் செங்கோட்டையன் அதை வந்து ஓகே நம்ம ஊர் தான் நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி வழி நடத்தினார். உடனே வந்து செங்கோட்டையன் உள்ளார வந்ததுனால தான் எல்லாம் மாறிடுச்சு அப்படின்லாம் தப்பு கணக்கு போட்டாதீங்க. விஜய ஒரு காலத்திலும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அவரே சொல்லியிருக்காரு தப்பா என்னையே கணக்கு போட்டுறாதுன்னு. அதனால தலைவனை ஒரு காலத்தையும் தப்பா கணக்கு போட்டுறாதீங்க. சைலண்டா செய்யக்கூடியவர். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எதை செஞ்சாலும் சைலண்டா செய்யறவர். ஆனா பயங்கர வயலண்டா இருக்கும். நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. பார்த்தமே செப்டம்பர் 27 என்ன அதான் 41 உயிர் போயிடுச்சுல்ல, பார்த்தான். வயலண்ட்னா ஏங்க, நான் வந்து ஒரு ரைமிங்ல சைலண்ட் வயலண்ட்னு சொன்னா வயலண்ட்னு சொல்லி 41 பேர் செத்தாங்க சொல்லிட்டு இருக்கீங்க. என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? 41 பேர் ஏன் செத்தான், எப்படி செத்தான்னு உங்களுக்கு தெரியுமா? அதோட உண்மை ரகசியம் உங்களுக்கு தெரியுமாங்க? சும்மா கடுப்பேத்தாங்க. எப்படி செத்தான் 41 பேர்? ஏங்க எத்தனை தடவைங்க சொல்றது? 9 குழந்தைகள் சார். ஏங்க ஒரு விஷயங்க, சாவடிக்கணும்னு எந்த தலைவனும் கூப்பிட போறது இல்லைன்னு மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காருல்ல. அவங்க அந்த புரிதல். ஆனா அந்த புரிதல் விஜய்க்கு இல்லை. விஜய்க்கு இல்லையா? அப்படித்தானே சொல்ல வரீங்க? ஏங்க சொல்றது வாய் வழியா அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளார வந்து வேலையை காட்டுவீங்க. வேலையன் ஏங்க பேச விடுங்க. நான் பேசுமா இல்லை பேசத்தானே கூப்பிட்டீங்க? நான் பேசுமா வேணாமா? பில்லி சூனிய ஆவி ஏவல் வச்சு ஏவி விட்டு நடத்திட்டாங்க. ஆமா, ஒரு கருப்பு ஆவி உள்ளார பூந்து ஒருத்தர் நெருக்கி அப்படியே எல்லாரும் ஒண்ணு மேல ஒண்ணு இதுனாகி விழுந்துட்டாங்க. ஏன் வந்து நின்றுட்டு இருந்தவன் இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவனுக்குள்ளார இதாகி விழுந்து இழுவுறானா எப்படிங்க? இப்படி அடுத்தவங்க கூட அடிக்காம இப்படி ஒரு கட்டுக்கதை கிளப்பிடுங்க. கட்டுக்கதை கிளப்புறமா? ஏங்க உண்மைங்க. நாங்க போய் ராக்காய் பாலத்தில் போய் நாங்கள் போய் வெத்தலையில் மை போட்டு பார்த்ததுல அந்த கருப்பு ஆவி உள்ளார பூந்து அடிக்கிறத காட்டிட்டாங்க. யார் சார் வெத்தலையில் மை போட்டு பார்த்தது? புஷி ஆனந்தா பார்த்தா? யார் போய் பார்த்தது? ஏங்க நாங்கள் பார்த்தங்க. இப்போ அதெல்லாம் ஏன் நடக்கல தெரியுமா? இப்போ ஈரோடு நடந்ததா? ஒரு ஈரோடுல அவ்வளோ அமைதியாக நடக்காது. ஏன்னா ஒரு சீனியர் பர்சன் இங்கே உள்ள இருக்காரு. அவரு தெரியும் எப்படி ஒரு மீட்டிங் நடத்தணும்னு தெரியும். இதுக்கு முன்னாடி எந்த ஆட்களும் இல்லை. அதனால இது மாதிரி கலவரம் நடந்துச்சு. அப்படித்தானே? இதான் உங்களுக்கு தெரிஞ்சது. அது கிடையாது. புரியுதுங்களா? இவங்க வச்ச மந்திர பில்லி சூனியெல்லாம் நாங்க வந்து இது பண்ணிட்டோம். ஆமா, தாய்லாந்துல இருந்து ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து இங்க கேரளா மந்திரவாதி வந்து போன திருப்பு ஒர்க் அவுட் பண்ண முடியல. புரியுதுங்களா? எது பாண்டிச்சேரியில வந்து கேரளா மந்திரவாதி எடுக்கல, சரியா மந்திரத்தை எடுக்கல. ஆனா இது தாய்லாந்துல இருந்து இப்ப கூட்டிட்டு வந்து அந்த மந்திரம் தான் இப்ப வேலை கரெக்டா செஞ்சிருக்கு. ஆக மொத்தம் தாவேக்கா வந்து மந்திரையோட சுத்திட்டு இருக்கீங்க. ஏற்கனவே கடலூர் ஜோசியரை பார்த்து தான் விஜய் எல்லாத்துலயும் முடிவு எடுக்கிறாரு அப்படி ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்ப மந்திரவாதி வேறையா? அப்படி சார் இல்ல, இது தலைவர் மட்டும்தான் செய்றாரா? ஏங்க மற்ற கட்சியிலலாம் அவங்களோட வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க போய் செஞ்சுட்டு வர்றாங்க. ஆமா, எங்க கட்சியில எங்க அண்ணியெல்லாம் வெளியூர்ல இருக்காங்க. இங்க யாரும் பொம்பளை இல்லை, தனியா இவர் புசியானது இவர் மட்டும்தான் இருக்காங்க வீட்டுல. அதனால தனியா போய் பாத்துக்கிறாங்க. புரியுதுங்களா? ஜோசியரை பாத்துக்கிறாங்க அவங்க தனி. ஏங்க இதெல்லாம் வந்து யாரும் சாமி கும்பிடலாம் இருக்க மாட்டாங்க, சொல்லுவாங்க. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்க. அந்த சக்தியோட வழி நடத்துறது தாங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை கண்ட்ரோல் பண்றதும் அதை உக்கரப்படுத்துறதுக்கும் நமக்கு ஒரு மந்திரவாதி தேவைங்க. அது கரெக்டாக நமக்கு வேவ் லென்த்துக்கு செட் ஆன மாதிரி ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து நல்ல சக்தி வாய்ந்த ஒரு ஆளெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து நீங்கள் வந்து என்னங்க சொல்லுங்க. நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். இல்லை சொல்லுங்க. அது மாதிரி இதெல்லாம் இருக்குது. திமுகவும் ஊழலும் ஒன்று, திமுக ஃபெவிக்கலும் ஒன்று, அதாவது ரொம்ப ஒட்டிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. ஊழலை பற்றி தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பேசுகிறாரு. இது எப்படி சார் ஏற்றுக்கலாமா? அப்படி ஏங்க ஒரு விஷயங்க, அதிமுக ஊழல் பண்ண அமைச்சர் தான் நீங்கள் கூட வச்சுருக்கீங்க. இந்த ஈரோடே அவர் தலைமையில் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது ஊழலை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? ஏங்க நேற்று திருடராக இருந்திருக்கிறவன் இன்னைக்கு எனக்கு யோக்கியனா மாறிடுவானா? அப்படி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. நேற்று திருடராக இருந்தவன் இன்னைக்கு யோக்கியமாக மாறிடுவானா கேட்குறேன். திருந்த மாட்டானா? திருந்துவாங்களா? ஏங்க யாரு கூட சேர்றோமோ அவன் புத்தி தாங்க வரும். இப்ப வந்திருக்கிறது எங்க? அப்ப திரு செங்கோட்டையன் புத்தி தான் விஜய்க்கு வருங்கறிய, அதானே? எது செங்கோட்டையன் புத்தி தான் விஜய்க்கு வருங்கறிய, அதானே? ஏங்க அவர்கிட்ட போய் நாங்க சேர்ந்தோமா? அவர் தானே எங்கள்கிட்ட வந்து சேர்றாரு. அப்ப எங்க புத்தி தானே வரும். நீங்க தான் பாதவச்சனை விட்டு டக்குன்னு நைஸா கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க.
ஏங்க உண்மை தெரியாம பேசாதீங்க. யாரையும் அழிச்சு விட்டுலாம் நாங்க வரலங்க. சொல்றாரு அண்ணன் செங்கோட்டையன் அடுத்தடுத்த ஆட்கள் வர போறாங்க அப்படிங்கிறாரு. வரப்போறாங்க தான், எல்லாரும் வரப்போறாங்க. சார் நீங்க மாற்று அரசியல் கொண்டு வர சொல்றீங்கல்ல, எதுக்கு அடுத்த கட்சிக்காரன் நீங்க எதிர்பார்க்கறீங்க? உங்க கட்சியில ஆள் இல்லையா, தொண்டன் இல்லையா? காலங்காலமா உங்க இயக்கத்துக்காண்டி கட்சி கொடி கட்டவன் பாலாபிஷேகம் பண்ணவன எங்க? ஏங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. நாமெல்லாம் இன்னைக்கு குழந்தைய பிறந்து வளர்ந்து ஆளாயிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க முதியோரை மதிக்கணும். புரியுதுங்களா? இது பக்கத்து இருக்கார முதியோரை அப்படி உங்க வீட்டில் உள்ள முதியோரை மதிக்கணுங்க. ஏங்க முதியோர் பக்கத்து வீட்டில் இருந்தாலும் ஒரு ஓல்டு ஏஜ் ஹோம் எடுத்து தங்க வச்சு அதெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கணும். புரியுதுங்களா? இந்த வயசானவங்க எல்லாரும் அடுத்தடுத்த கட்சியில் வயசாகி நிற்கிறானுங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆதரவு கொடுக்கறதுக்கு அவங்க கட்சியிலேயே கிடையாது. எங்க கட்சியில இல்ல அப்படிங்கிறீங்க. எங்க இதுல ஒரு ஓல்டேஜ் ரூமை நாங்க ரெடி பண்ணிட்டோங்க. அந்த ரூம்ல எல்லாரையும் நாங்க வந்து கொண்டு வந்து வச்சு சேர் போட்டு அவங்களுக்கு தேவையான வசதி எல்லாத்தையும் நாங்க செஞ்சு கொடுத்துருவோம். செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத்து, அடுத்தடுத்து வர எல்லா முதியோருக்கும் எங்க இதுல ஒரு தனி கட்டமைப்பு அறை எல்லாம் இருக்குது. தனித்தனியா ஒரு கேபின் கொடுத்துருவோம். அவங்களுக்கு ஒரு தனித்தனியா கேபின் கொடுத்து அந்த இது அந்த முதியோர் இல்லமா நடத்தணும்னு நாங்க ஆசைப்படல. புரியுதுங்களா? தலைவர்களா நினைச்சு அவங்களுக்கு மாதிரி அவங்களாம் வயசானவங்க தான். அதுக்கு முதியோர் இல்லம் நடத்துறோம்னு நினைச்சிடாதீங்க. அவங்களாம் தலைவர்கள். இல்ல அப்படிதான் நடக்க போகுது. அடுத்த ஆட்கள் வர்றாங்கன்னா பாருங்க, அதிமுக துரத்தி விட்ட ஆட்கள் தான் இங்க வர போறாங்க. இப்போ அடுத்து ஓபிஎஸ் வர போறாரு எப்படி சார்? அதையும் சொல்லிருங்க. இன்னைக்கு விஜய் சொல்லிட்டார்ல அடுத்த ஆட்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஓபிஎஸ் வர போறாரு எப்படி? அது உள்ளார டீல்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்குதுங்க. எல்லாம் ஒரு என்ன சொல்றது, உள்ளார ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. எல்லாமே வந்து ஆதவர்ஜனா மூலியமா அப்படிங்கிறீங்களா? ஆதவர்ஜனா ஏங்க ஆதவர்ஜனா ஆளே இல்லைங்க. இன்னைக்கு பார்த்தீங்கல்ல, எங்க இருந்தாப்ல வந்து பேசினாரு. என்ன பேசினாரு? மாற்றி மாற்றி பேசினாரு. புரியுதுங்களா? மாற்றி மாற்றி பேசல. அவர் கரெக்டாக நீ பேசுறது சரியில்லையா, இப்படி பேசு அப்படின்னு சொல்லி இந்த திருப்பி பேச சொல்லியிருந்தோம். ஓ புரியுதுங்களா? அவர் தான் ஏதோ எல்லாம் செய்யறது மாதிரி பேசிட்டு போறாரு ஒவ்வொரு இதுலையும். அதனால அப்படியெல்லாம் நீ பேசாத, இனிமேல் இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி பேசி விட்டது. இல்லை அவருக்கு ஏதாவது ஸ்கிரிப்ட் கொடுத்தலாம்ல, இதை பார்த்து பேசிப்பா அப்படின்னா. ஏங்க ஒரு விஷயங்க, எல்லாருக்குமே ஸ்கிரிப்ட் கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு விஷயங்க. விஜய்க்கு மட்டும் தான் கொடுப்பீங்க, தலைவருக்கு மட்டும் தான் கொடுப்பீங்க. ஏங்க என்னங்க புரியல எனக்கு. தலைவருக்கு மட்டும் தான் கொடுப்பீங்க, மற்றவங்க யாருக்கு? ஏங்க அவன் கொஞ்சம் படிக்கிறப்ப மண்டையில ஏற்றிடுறான். யாரு? விஜயா? ஒரு தலைவர் அவன் வாங்குறீங்க. ஏங்க ஆதவர்ஜனா சொல்றாங்க, நீங்க வேற. அந்த ஆளு வந்து மண்டையில ஏற்றிடுறான், அதனால அந்த ஆளுக்கு பேப்பர் தேவையில்லைங்கிற கண்டிஷன் ஆகி போயிருது. அதான் மாற்றி மாற்றி படிக்கிறாரா? அப்படி மாற்றி மாற்றி படிக்கிறாரா? சார் பெரியார் பேரை சொல்லிட்டு கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி சார் பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு திமுக சொல்றாரு? ஏங்க அவர் சொன்னாருங்கிற லிஸ்ட்லேயே வச்சுக்காதீங்க. அவர் சொன்னார் அப்படிங்கன்னா திமுக கொள்ளையடிக்கிறதுங்கிறது எப்பயிலேருந்து அடிச்சிட்டு இருக்கு. அதை பெரியாரை சொல்லி தான் அடிக்கணும்னு இல்லை. புரியுதுங்களா? அவங்க எல்லாரையும் சொல்லி தான் அடிக்கிறாங்க. அடுத்த டிவிக்கு வந்து கொள்ளையடிக்கலான்னு பார்க்குறீங்களா? அப்படி பெரியார் பேரை சொல்லி நாங்கள் அடிக்கணும் இல்லைங்க. நாங்கள் எதுக்குங்க அடிக்கணும்? இல்லாதவங்க, காசு இல்லாதவங்க காசை திருடுவான். புரியுதுங்களா? விஜய் நிறையா இருக்கு. என்ன இல்லை? திமுக ஒன்றுமே இல்லை, கஜானா காலியாக தான் இருக்குது. அண்ணா அறிவிலையாம் அப்படிதானே? ஏங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால் அண்ணா அறிவாலயத்தில் கொடி பறந்துட்டு கொடி கிழிஞ்சு தொங்குச்சுங்க. ஆமாம், கொடியை மாற்றுறது கூட அவங்கள்ட்ட காசு இல்லைங்கிற கண்டிச்சனில் சொன்னாங்க. நீங்கள் என்னமோ புதுசாக வந்து அப்படியே அடித்து வச்சுருக்காங்கன்னா அந்த கட்டடம்லாம் பெயிண்ட் அடித்து அப்படியே வெள்ளை மாளிகை மாதிரி வச்சுருக்கணும்ல. போய் பாருங்களேன், அந்த பின்னால் போய் அந்த டாய்லெட்டை போய் பார்த்துருக்கீங்களா? அறிவாலயத்தில் கக்கூசை நல்லா கூட கழுவாமல் வச்சுருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. காசு இல்லாமல் கழுவாமல் வச்சுருக்காங்களா? அப்படி இல்லைங்க, அதாங்க இல்லை அவங்கள்ட்ட. அதனால தான் கொள்ளடிக்கிறது முயற்சி பண்ணுறாங்க, எல்லாத்தையும் சுருண்டணும் அப்படின்னு. எங்கள்கிட்ட நாங்கள் வந்து எங்கள் கட்டடத்தில் வந்து பாருங்களேன், டாய்லெட்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. கண்ணாடி பார்க்கலாங்க, முகம் பார்க்கலாம், அது மாதிரி டாய்லெட்டு. ஓ ஆமாம். அதனால உங்கள்கிட்ட நிறைய காசு இருக்குது, பல பண்ண வச்சுருக்கீங்க. எவங்க இவ்வளோ பெரிய திடலுக்கு என்னங்க சும்மா நடக்குமா? காசு இல்லாமல் சும்மா நடந்துருமாங்கிறேன். ஒரு தண்ணி பாட்டில் எவ்வளோ தெரியுமா? ஒரு சின்ன தண்ணி பாட்டில் 10 ரூபா. எத்தனாயிரம் பேர் வந்துருந்தான். அத்தனாயிரம் பேர் தண்ணி பாட்டிலுக்கு காசு போடுங்களேன். நீங்கள் ஒயின் ஷாப்பில் இருக்கிற பாட்டிலுக்கு அடித்து உள்ளார வச்சுக்கிறீங்க 10 ரூபா. அந்த 10 ரூபாயை நாங்கள் வந்து தண்ணி பாட்டில் செலவு பண்ணி விட்றோங்க. தண்ணியாக செலவு பண்ணுறீங்க? ஆமாம், தண்ணியாக செலவு பண்ணுறோங்க. தண்ணியாக செலவு பண்ணுறோம். வேற எவன் பண்ணுவான்? தாவேக்கா வந்து நாங்கள் தான் இது பிரதான எதிர்கட்சியான மைண்டில் வச்சுக்கிறாங்களா எப்படி சார்? ஏன்னா இன்னைக்கு வந்து களத்தில் இல்லை அவங்கள பற்றி நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி
டைரக்டா அதிமுக அட்டாக் பண்றாரு. அப்படின்னா எதிர்க்கட்சியா நாங்க தான் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல வச்சுக்கிறாரு எப்படி? ஏங்க எதிர்க்கட்சிங்க ஆளுங்கட்சியே நாங்க தாங்க. ஏங்க எதிர்க்கட்சின்னு எங்களை வந்து ஒரு தேர்தலோட நிக்கல சார் நீங்க. நீங்களா இது எதிர்க்கட்சிங்கிறீங்க, நீங்களா ஆளுங்கட்சி அட்டாக் பண்றீங்க எப்படி? என்னது புரியல. ஒரு தேர்தல் கூட நிக்கலையா? ஆமா. வரப்போற தேர்தல் என்ன? அது வரப்போகுது. இதுவரை நின்றுக்கீங்களா? நிக்காம நாங்க தான் எதிர்க்கட்சி, தீய சக்தி திமுக, தூய சக்தி நாங்கன்னு சொல்றதுல எந்த விதத்துல ஏங்க புரியல. அதாவது ஒரு இதுல ஜெயிக்கணும்னா ஏற்கனவே ஜெயிச்சிட்டு வந்து தான் நிக்கணுமா? ஆமா. இது என்ன அடையாளப்படுத்தப்படணும் சார். விஜயகாந்த் அடையாளப்படுத்தப்பட்டாரு. அவர் நின்னாரு, தனிச்சையா நின்னாரு, ஒரு ஓட் பேங்க் வாங்கினாரு. நீங்க எதையுமே நிக்காம நாங்க தான் திமுகவுக்கு நேர் எதிரி அப்படிங்கறது எப்படி? ஏங்க ஒரு விஷயம், மாற்றங்கிறது இப்படிதான் மாற்றம். வந்தோனியுமே முதலமைச்சர், புரியுதுங்களா? ஸ்ட்ரைட்டா கோட்டைக்கு தான். வேற எவனாலேயே கட்டமைக்க முடியுமா? அவன் அங்கங்க கையேந்தி பிச்சை எடுத்து அந்த ரேஞ்சில் தான் ஓட்டுக்காக மக்கள் காலில் விழுவாங்க தெரியுமா? எலெக்ஷன் டைமில் எங்கள் தலைவன் அப்படி கிடையாது, புரியுதுங்களா? ஒரே ஒரு கிஸ்ஸு அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். மொத்த ஓட்டு விழுந்துடும். பார்த்தீங்கல்ல ஒரு கிஸ்ஸுக்கு எவ்வளோ கத்துகள் வந்துச்சுன்னு. அது ஓட்டா மாறாதா என்ன? மாறுமா? மாறுமா? அப்படி மாறுமாவா? ஏங்க இப்படியெல்லாம் கொஸ்டின் பண்ணாதீங்க. நாளைக்கு நயன்தாரா வந்து கிஸ் அடிச்சா கூட அவ்வளோ கூட்டம் வரும் சார். நயன்தாரா கிஸ் அடிச்சா கூட்டம்? ஆமாம். கேரளாவில் பாருங்க, ஒரு கடை திறப்புலாவுக்கு நயன்தாரா வரும்போது அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. ஏங்க எல்லாம் ஓட்டா நயன்தாரா போட்டுருவாங்களா எப்படி? நான் என் தலைவனை பற்றி பேசிட்டு இருக்கிறப்ப எதுக்குங்க நயன்தாரா பற்றி பேசுறீங்க? இல்லை சொல்கிறேன் சார், யார் வந்தாலும் இன்னைக்கு ஒரு கூட்டம் கூட, ஒரு சினிமா செலிபிரிட்டி வந்தால் யார் வந்தாலும் கூட்டம் கூட. ஏங்க தேட்டருக்கே போக மாட்டேங்கிறாங்க, கூட்டம் வரும்னு சொல்லி பொய்யெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. எவன் படமாவது ஓடுதா? புரியுதுங்களா? இதெல்லாம் திட்டம் போட்டு சதி நடத்துகிறாங்க. என் தலைவனை பற்றி இண்டஸ்ட்ரியிலலாம் பேச்சு இருக்கக்கூடாதுங்கிறது திடீர்னு படையப்பா படத்தை உள்ளார விட்டு அந்த பேச்சை மங்கடிக்கணும்னு சொல்லி மங்கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. தேட்டர்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறதுனால எல்லாம் வந்து மற்றவங்க மேலே ஃபோக்கஸிங் பண்ணுறதுக்கான இடத்துக்கு நவுடுறாங்க. இது எல்லாம் மீறி தலைவன் பார்த்தீங்களா கூட்டத்தை கூட்டியிருக்காரு. வர்றான்ல, எதை வச்சு வர்றான்? விஜயோட மாசு. விஜயோட மாசு. விஜயை பார்க்கணும். இந்த மாசுக்காக சொல்றேன், மற்றதெல்லாம் பீஸா போயிடும். இந்த மாசு முன்னால மற்றது ஒண்ணுமே இருக்காது. எல்லாம் வந்து கொத்துக்கறியா பண்ணிடுவாங்க. ஆமா, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பீஸா கிடக்கும் எல்லா கட்சியும். சரி, இந்த எலெக்ஷன் மட்டும் முடியட்டுமே, அதுக்கப்புறம் பாருங்க அள்ளி போட்டுக்கிட்டு போங்கடாங்கிறது மாதிரி ஆயிரும். ஓட்டெல்லாம் அப்படி சதறிடும். அப்புறம் இவ்வளோ நேரம் என்னங்க சொல்லிட்டு இருக்கேன்? இல்லை நீங்கள் சொல்லுங்க. ஓட்டெல்லாம் அப்படியே சதறிடும் எல்லா கட்சிக்கும். ஒன்லி டிவி கேம் மட்டும் தான் ஓட்டு விழுங்குறிய. ஏங்க ஒட்டுமொத்த ஏங்க கட்சியில் இருக்கிற நீங்கள் எதுவும் கட்சிக்காரனங்க, ஒரு கட்சி சார்பாகவே பேசிட்டு இருக்கிறது மாதிரி இருக்குங்க. கட்சிக்காரனும் இருக்காதீங்க. மக்கள் எந்த கட்சிக்காரனா? எல்லா கட்சிக்காரனும் இருந்து பேசிட்டு இருக்கீங்களே. ஆனா ஒரு டிவிக்கு கட்சிக்காரனா நீங்களால வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்க மாட்டேங்கிறீங்களே. நான் எப்படி பேசுறேன், எங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்குள்ளார விஜய் இறங்கல, புரியுதுங்களா? அவர் படங்களை நீ பார்த்துக்க மாட்டீங்க. நீங்க அஜித் ரசிகருங்க, நீங்க அஜித் ரசிகர், விஜய் ரசிகரா கிடையாது. விஜய் ரசிகர்னா என்ன இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன், இப்படி கொஸ்டின் பண்ண மாட்டான். விஜய்க்கு சொம்பு தூக்கணுங்கிறீங்களா? அப்படி சொம்பு தூக்கணுமா? இப்ப நான் போய் சொம்பு தான் தூக்கிட்டு இருக்கேனா? அப்படிதான் தூக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு நேரம்? இல்லை சார், இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் பேசுறீங்கல்ல, அதிமுகவே பாஜக பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை கூட்டணிக்கு ஏதாவது துண்டு போறீங்களா? அப்படி எங்க காலத்துல இல்லையங்க, அவங்க காணா போயிட்டாங்க. காணா போன ஒரு கட்சியை எப்படிங்க இணைச்சி வச்சு பேச முடியுமாங்க? என்னங்க புரியல. இல்லை காணா போனாலும் பேசணுங்க. ஆனால் நீங்கள் தான் சொல்றீங்க களத்தில் காணாங்கிறிய. திரு எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு சுற்றுப்பயணம் போயிட்டு வர்றாரு. ஏங்க அவர் மாமனார் வீட்டுக்கும் மருமக வீட்டுக்கும் போறதுக்கு நமக்கு பொறுப்பா? அப்படி போயிட்டு வர்றாரு. அந்த போறதெல்லாம் சுற்றுப்பயணம் சொன்னீங்கன்னா புரியல எனக்கு. சுற்றுப்பயணம் போயிருக்காரு இது வரைக்கும். இப்ப கூட மு க ஸ்டாலின் வந்து இன்னைக்கு வந்து ஏதோ கொளத்தூர்ல இது வைக்கிறான். கொளத்தூர் அவரோட மாமனார் வீடு. அங்க போய் அங்க உட்காந்து பேசிட்டு வர்றதுக்கு அது ஒரு கட்சி. இது எல்லாம் ஒரு முதலமைச்சர் வந்து நீங்க போனீங்கன்னா 4 வண்டி பின்னால்தான் வரும், 4 பேர் பின்னால்தான் ஓடி வருவான். அதெல்லாம் மாநாடுன்னு சொல்லிட முடியுமா? என்னங்க பேசுறீங்க? அடுத்த கட்சியில் அங்க போனாங்க இங்க போனாங்கன்னு சும்மா இதெல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கங்க. உண்மையை வெளிப்படையா பேசுங்க. உண்மையா பிராட் மைண்டா பாருங்க. பார்வைகள் அகண்ட பார்வையா சொன்னீங்க. ஃப்ராட் மைண்டா இப்பதான் சொன்னீங்களே. ஏங்க பிராட் மைண்டுங்க. ஐயோ ஏங்க அறிவில்ல அத்தனத்துல
அடுத்து யார் சார் இணைய போறா? விஜய் கூட யார் இணைய போறா சொல்லுங்க. யாருக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கீங்க? ஓபிஎஸ்க்கா இல்லை டிடிவிக்கா இல்லை சசிகலாவுக்கா? யாருக்கு வந்து சேருவாங்க, புரியுதுங்களா? அதுக்கு ஒரு வீடியோ போடுவீங்களா? வந்து சேர்ந்தோன்னே உங்களுக்கே தெரியும்ல. வந்து சேர்றவங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இப்போல்லாம் இனிமேல்லாம் வந்து சேர்றவங்கள எங்கள் கட்சி துண்டை போட்டு தான் அவங்கள வரவேற்குன்னு நாங்கள் அந்த மாதிரி முடிவுக்கே இல்லை. துண்டோட வருவாரா அப்படி? அவங்க கட்சியோட துண்டை கூட வந்தாலும் பரவாயில்ல, புரியுதுங்களா? இந்த இப்போ செங்கோட்டையன் வந்து எங்கள் தலைவரோட படத்தை தான் வைக்கணும்னு நாங்கள் கட்டாயப்படுத்தலை. அவர் வந்து ஜெயலலிதா அம்மாவோட படத்தை தான் வச்சிட்டு இருக்காரு. அதை நாங்கள் வந்து இல்லை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லலை, புரியுதுங்களா? அது அவரோட உரிமை. சில பேருக்கு அவங்கவுங்களோட சுய உரிமைன்னு இருக்கும், அதை நாங்கள் விட்டு கொடுக்குற இடத்துலன்னு இல்லை. அதுலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ திமுகலேருந்து ஒரு ஆள் கலைஞர் போட்டோட வந்தால் சேர்த்துக்குவீங்க? ஏங்க கலைஞரே வந்தால் சேர்த்துப்போங்கிறேன், அப்புறம் என்னத்தை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க? இதுதான் மாற்று அரசியலா? வேற என்னங்க மாற்றம்? எதிரிங்கிறத எவனுமே இல்லாம இருந்துட்டு சந்தை இல்லாத சமுதாயமா இருக்கும். மாற்று அரசியல் புரியல சார். மாற்று அரசியல் அப்படி இருக்கிற அரசியலை தாண்டி நீங்க புதுசாக ஏதாவது சொல்ல போறீங்கன்னா அது மாற்று அரசியல். மாற்று கட்சியிலே வந்து அவனை சேர்த்துக்கிட்டு நீங்க அது மாற்று அரசியல், அது எப்படி? நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. மாற்று அரசியல்னா ஏற்கனவே இருக்கிறவன நம்ம கூப்பிட்டு வச்சுக்கிட்டோம், அதனால தான் மாற்றம் எப்படி நடக்கும் அப்படிதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி? அதுதான் மாற்று அரசியல் நீங்க சொல்ல வரீங்க அதானே? ஏங்க எது ஃபர்ஸ்ட் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நல்ல ஒரு கட்டமைப்பு கட்டுறதுக்கு முன்னால அந்த அஸ்திவாரங்கிறத பறிக்கணும். ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு நல்ல பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணணும் சார். அந்த பேஸ்மெண்ட் உங்கள்கிட்ட இல்லையே. அந்த மத்த கட்சிக்கான எதிர்பார்க்குறீங்களா? யாராவது வருவாங்களா பேஸ்மெண்ட் உருவாக்க அப்படின்னு தானே எதிர்பார்க்குறீங்க? ஏங்க அவங்க வர்றதுனால ஒரு பேஸ் உருவாகுது மாதிரி தெரியுதுல்ல. அந்த பேஸுக்கு யார் காரணம்? இடம் யாருது? நோன்றது யாருது? புரியுதுங்களா? என்னங்க நீங்க அவங்கெல்லாம் கட்ட அவங்க வந்து எங்களை கட்டலை, புரியுதுங்களா? நாங்க கட்டுறதுல அவங்க வந்து உட்காந்துக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அதை நாங்க வரவேற்கிறோம். ஓகே, ஒரு விஷயங்க, 4 பேருக்கு மனம் போகாத ஒரு நல்ல விஷயத்தை செய்யணுங்க, புரியுதுங்களா? நல்லா பண்றாரு. ஏங்க நல்லா பண்றாருன்னா நல்லா வேற என்னங்க பண்ண? வேற என்ன பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? இல்லை நல்லா பண்ணாத சொல்ல வரேன். விஜய் அவர்கள் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. வர்ற ஆட்கள் தான் நல்லா வரவேற்று அவ்வளோ ஒரு தொகுதி ஒதுக்கிறாரு. 30 தொகுதி 40 தொகுதி நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி 40 எல்லா தொகுதியும் நாங்கள் ஒதுக்கினாலும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் திருப்பி எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிட்டாலும் எங்கள் கட்சிக்காரன் வந்து பணத்தை கொடுத்தோன்னே அடுத்த கட்சிக்கு ஓட மாட்டான். புரியுதுங்களா? ஆனால் மற்ற கட்சிக்காரெலாம் அப்படி கிடையாது. கொஞ்சம் பணத்தை தூக்கி கொடுத்தா ஓடி போய் அந்த கட்சியில் ஜாயின் பண்ணிடுவாங்க, புரியுதுங்களா? எங்கள் ஆட்கள் அப்படி கிடையாது. நாங்கள்லாம் வின் பண்ணாலும் எங்களோட தான் நிற்பாங்க, எவனும் போக மாட்டாங்க. வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சுல சார், வைஷ்ணவி, திமுக ஏன் போணுச்சு? ஏங்க ஒரு விஷயங்க, நாங்கள் அது போச்சுன்னு சொல்லாதீங்க, நாங்கள் அனுப்பிச்சிட்டோன்னு சொல்லுங்க. அது போச்சுங்கிறதெல்லாம் தப்புங்க. அது மாதிரி பார்த்தீங்களா மீடியாக்காரன் எப்படி பப்ளிசிட்டி பண்ணியிருக்கான் பாருங்க. நாங்கள் அனுப்புனதுன்னு சொல்றதுக்கு வார்த்தை வித்தியாசம் இருக்குது. ஏன் அனுப்பணும்? அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு? என்ன நடந்தது உள்ளார? ஏதாவது உங்களுக்கு தெரியும்? அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே. அந்த பொண்ணு ஒரு கட்சிக்கு போனா அந்த பொண்ணை பத்தி தப்பா போறீங்க, பதிவுல போறீங்க. இது என்னது? ஏங்க உண்மைதானுங்க. அது என்ன செஞ்சதா அதை தானே சொல்ல முடியும். நாங்க தானே அனுப்பணும். நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தானே எங்க கட்சியில இருக்காத அப்படின்னு சொல்லி தானே ஒரு கட்சியை விட்டு ஒருத்தன் வெளியில அனுப்புறானா என்னங்க ரீசனு? நீங்க போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. வளர்ற கட்சியில இருந்து வளர்றதுக்கு பார்ப்பானுங்களா? வளர்ந்துகிட்டு இருக்கிறப்ப நான் ஓடி போறேன்னு சொல்லி ஓடுற அளவுக்குன்னா யாரும் போய் அப்படியெல்லாம் போகவே மாட்டாங்க. நாங்க செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. மீடியாக்காரங்களாம் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. மீடியா பொய்யா ஒரு பொய்முகத்தை கட்டமைக்கிறாங்க. ஒரு உண்மையான முகம், அந்த அன்பு முகத்தை பாருங்க. அந்த விஜய் அப்படிங்கிறதுக்கு பின்னால இருக்கிற அந்த கருணை உள்ளத்தை பாருங்க. கண்டிப்பா சார், தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கலாம். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.